ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ராகி புட்டு எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து 1½ கிளாஸ் அளவு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்ப கட்டியான பதம் இல்லாமல் அப்படியே ரவை பதத்துக்கு நல்லா நம்ம கிளறி எடுத்துக்கலாம் மாவை. அதை வந்து நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு பார்த்தா நமக்கு வந்து கரெக்டாக எந்த ஷேப்பில் இருக்குது மாவு வந்து ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் கூட 2 ஏலக்காய் சேர்த்து நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சி. நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சு அது மேலே வந்து இட்லி கொத்து வச்சு துணி போட்டு மூடி நம்ம இந்த மாவை வந்து உதிரியாக பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த மாவை வந்து எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ராகி மாவு வந்து நம்ம வாரத்தில் 2 தடவையாவது இல்லை 3 தடவையாவது சாப்பிட்லாம். அது வந்து ரொம்ப உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து அதிகப்படியாக வந்து கால்சியம், ஃபைபர் மற்றும் அயன் சத்தும் அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம உடம்பு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. சுகர் கண்ட்ரோல் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம டெய்லி சப்பாத்தியை கூட சாப்பிட்லாம், இல்லை உப்புமா மாதிரியாவது சாப்பிட்லாம், அப்புறம் பூரி போட்டு சாப்பிட்லாம். நம்ம இஷ்டம் தான், நம்மளுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் நல்லா ஆவி காட்டி எடுத்ததுக்கப்புறம் கழித்து நம்ம அந்த மாவு வந்து வெந்திருக்கும். அந்த மாவு வந்து அதை நம்ம பதம் பார்த்தா தெரியும் மாவு வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நல்லா பளபளன்னு இருக்குது. அதனால் நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை வந்து புட்டு மாவு வந்து நான் வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதில் நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கோம்ல, தேங்காயும் ஏலக்காவும் அதை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இருந்தாலும் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் சுகர் கூட நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா கிளறி மூடி வச்சிடணும். நல்லா மூடி போட்டு அதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய்யை காட்டியிருக்க மாட்டேன், வீடியோ கட் பண்ணதுக்கப்புறம் தான் நெய்யை வந்து ஆட் பண்ணேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ராகி மாவில் இன்ஸ்டன்ட் ராகி மாவில் சூப்பரான ராகி புட்டு உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.